குட் ஈவினிங் டு ஆல். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஜஸ்ட் டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உண்டான கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, லெட் ஸ்டார்ட் த கண்டென்ட். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஆல்ரெடி வந்து நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். பேசிக்ஸ் வீடியோ, ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை எப்படி மார்க் பண்ணணும், எது ஹை எது லோ, அந்த மாதிரியான பேசிக்ஸ் வீடியோ பிகினர்ஸ்க்கு யூஸ் ஆகும். நீங்க அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல கிளாரிஃபை கிடைக்கும். சரிங்களா? 2 வீடியோ போட்டிருக்கோம். ஒன்று வந்து பேசிக்கு, இன்னொன்று அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மார்க்கிங்ஸ் எங்கெங்க பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. இது வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் 3.1 வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இது அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். இப்போ மார்க்கிங்ஸ் பண்ணுறதுல உங்களுக்கு இன்னும் இருக்கிற டவுட்லாம் வந்து இது கிளியர் பண்ணிடும். ஓகேங்களா? சரி, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னா, இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி லைன்ல வரையும் போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதே வந்து சார்ட்ல போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும். எது வந்து ஹை எது வந்து லோ அப்படிங்கிறது நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். அதுக்கு உண்டான வீடியோ தான் இது. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நார்மலா ஒரு டிராயிங் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு லைவ் சார்ட்ல போயிட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல உள்ள போயிட்டு ஒரு லோ ஹை மட்டும்தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். எது வந்து வேலிடு லோ எது வேலிடு ஹை அப்படிங்கிறத அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஒரு ஸ்விங்கை நம்ம கண்டுபிடிக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதுதான் ஸ்விங் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்விங்கை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சிட்டா நம்ம நெக்ஸ்ட் மார்க்கெட்ல ஸ்ட்ரக்சரை வந்து பில்டு பண்ணி அது இப்போ என்ன, அது இப்போ பை சைடு இருக்கா செல் சைடு இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ மார்க்கெட்ல போயிட்டு ஒரு வேலிடான லோ ஒரு வேலிடான ஹை இதை கண்டுபிடிச்சிறீங்க. நெக்ஸ்ட் வந்து புல் பேக் வந்துட்டு மார்க்கெட்டு இப்படி போய் நிக்குது. ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து நீங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு நேம் மார்க் பண்ணிடுறீங்க. கரெக்ட். இப்போ இது வந்து பிஓஎஸ். சரிங்களா? இப்போ இதுலதான் வந்து நிறைய பேருக்கு இப்போ இது வந்து ஈஸியா இருக்கும். மார்க்கெட்ல வந்து சேம் இதே மாதிரியே கிடைச்சிரும்னா கிடைக்கும். அது வந்து பிகினர்ஸுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். இதுதான் பிஓஎஸா இல்ல வேற இன்னும் இப்படி வந்துட்டு போயிருந்த அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரும். இப்போ இப்படி இருக்கா மார்க்கெட்டு, நெக்ஸ்ட் வந்து இப்படி உள்ள வந்துட்டு ஒன் மோர் பிரேக் அவுட் இருந்தது அப்படின்னா பிகினர் ஈஸியா வந்து இங்க பண்ணிடுவாங்க. இது பிஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடுவாங்க. இந்த பிஓஎஸ் உள்ள இருக்கிற ஒரு டிமாண்ட்ல நம்ம வந்து பை பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. இதே வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இதுல இருக்கிற மாதிரியே வந்து இருக்காது. எப்பவுமே மார்க்கெட் எப்பவுமே வந்து ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 90 டிகிரியில் போகாது. ஒரு ஹை ஒரு லோ ஒரு ஹை ஒரு லோ அந்த மாதிரி வச்சுதான் போகும். சரிங்களா? இப்போ ஒரு லோ ஒரு ஹை. சரிங்களா? எகைன் ஒரு லோ இன்னொரு ஹை. இப்போ நமக்கு பிஓஎஸ் நடந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த மாதிரி சினாரியோ வருது அப்படின்னா நீங்க இந்த பிஓஎஸ் இருக்கு இல்லையா, இந்த பிஓஎஸ் கீழே இருக்கிற டிமாண்ட் ஜோன். ஓகே, இங்க இருந்து இப்போ நமக்கு வந்து இது ஹை இது வந்து லோ. இதுல இருந்து மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஆகி நெக்ஸ்ட் ஹை வந்து, அதாவது பிரேக் அவுட் ஆகி மேல நின்றுச்சுனாவே நெக்ஸ்ட் ஹை வந்து நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ கிரியேட் ஆனதும் நம்ம வந்து எங்க ஆப்பர்ச்சுனிட்டி தேடணும்னா இந்த இந்த ஹைக்கும் லோக்கும் உள்ளதான் வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தேடணும். சரிங்களா? இதுக்குள்ள இப்போ மார்க்கெட் ஒன்ஸ் இதுக்குள்ள வருது அப்படின்னா இதை வந்து நம்ம ரிஸ்க் ரிவார்டுக்காக ரீஃபைன் பண்ணி இங்க வைக்கிறது, இங்க இல்லை இங்க கீழே வைக்கிறது, அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அது எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும், எந்த மாதிரி டிமாண்டை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் பண்றேன். சரிங்களா? இப்போ வந்து ஜஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் நீங்க வந்து இது பண்ணிக்கங்க. நம்ம வந்து இந்த கிளாஸ் ஃபுல்லா நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்த கோர்ஸ் ஃபுல்லா நீங்க ட்ரேடிங் கெரியர் ஃபுல்லா நீங்க வந்து எதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்விங் இதுதான் வந்து நீங்க மாஸ்டர் பண்ணணும். சரிங்களா? மார்க்கெட்ல இதுதான் இவ்வளவுதான் இருக்கு. சரிங்களா? இது வந்து பை சைடு, இதே வந்து ஆப்போசிட்ல போட்டா செல் சைடு.
இது லோ ஹைக்குள்ள மார்க்கெட் இருக்குன்னா ரேஞ்ச் இன்டர்மீடியட், அவ்வளவுதான். இந்த இதை தான் வந்து நம்ம ரீஃபைன் பண்ணி மார்க்கெட்ல ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்த இடத்துல டிமாண்ட் இருக்கு, எந்த இடத்துல வந்து சப்ளை இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சி ட்ரேட் பண்ண போறோம். ஸோ இந்த விஷயத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம கான்செப்ட் வந்து சொல்லும் போது இதுல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பை பை சைடு அப் ட்ரெண்ட் எப்படி இருக்கும், டவுன் ட்ரெண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். இப்போ சப்போஸ் பிகினர் இருக்கிறீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு பை அடிக்கக்கூடாது. நம்ம வந்து செல்லுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும். அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல வந்து நீங்க ஆல்ரெடி லாஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ வந்து நீங்க அது தெரிஞ்சங்காட்டியும் உங்களுக்கு அது மேபி உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா மாறும். உங்களுடைய வின்னிங் ரேட் இன்க்ரீஸ் பண்ணும். சரிங்களா? அதுக்காக தான் இப்போ நீங்க ஃபுல்லா ட்ரேடிங் கெரியர்ல நீங்க கத்துக்க போறது இந்த என் பேட்டர்ன். அதாவது மார்க்கெட்டு ஸ்ட்ரைட்டா போகாது. இந்த மாதிரி வந்து ஒரு புல் பேக், ஒரு ஒரு புல் மூவ், நெக்ஸ்ட் ஒரு புல் பேக், எகைன் ஒரு புல் மூவ், இதுல தான் வந்து மார்க்கெட் டிராவல் ஆகும். அந்த அதுல நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கறது தான் நம்ம வந்து மாஸ்டர் பண்ணணும். சரிங்களா? இப்போ லோ ஹை, லோ ஹை, இப்போ பிஓஎஸ் வச்சிருச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டா போய் சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டு இங்க போய் நிற்கும். நமக்கு ஈஸியா வந்து மார்க்கெட்ல ஸ்ட்ரக்சர் கிடைச்சிடாது. சரிங்களா? நிறைய கன்ஃபியூஷன்ஸ், கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் பிகினர்ஸுக்கு. அந்த மாதிரி தான் வந்து மார்க் பண்ணும்போது இருக்கும். சரிங்களா? இப்போ பிஓஎஸ் வச்சுட்டு மார்க்கெட் வந்து இவ்வளவு தூரம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண தூரம் வந்து இவ்வளவுதான் இருக்கும். சரிங்களா? ஆனா வந்து இவ்வளவு தூரம் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ மார்க்கெட்டு இப்போ திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் வருது, எகைன் போயிட்டு இப்படி போய் பிரேக் பண்ணிருக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து இது லோவா எடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பை பண்ணணும், மார்க்கெட் புல் சைடுக்கு பை பண்ணணும். எங்க போயிட்டு வந்துட்டு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறது? இப்போ இங்க வந்துட்டு போயிடுச்சு, நம்ம வந்து டிமாண்ட் வந்து நம்ம இந்த ஏரியால எங்கேயோ ஒன்று மார்க் பண்ணி வச்சிருப்போம். இப்போ இது இங்க வருமா, இல்ல வந்துட்டு மார்க்கெட்டை இங்க இருந்தே வந்துட்டு டிமாண்ட் எடுத்துட்டு இப்படி போயிடுமா? இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷனா இருக்கும். இப்போ இது வந்து வேலிடான லோவா, இது வேலிடான ஹையா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட்டை, இப்போ இப்படி இருக்கும்போது மார்க்கெட், இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஒரு ஸ்விங் இருக்கு அப்படின்னா இது லோ, இது ஹை. இது வந்து நமக்கு ஒரு ஸ்விங் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த லோ ஹைல இப்போ பிரேக் பண்ணிருச்சு. ஓகேங்களா? அப்போ அந்த பிரேக் பண்ண ஹை இதுதான் வந்து நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு. ஓகேங்களா? இப்போ இந்த லோ வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிருச்சு. இப்போ நம்மளுடைய லோ வந்து இதுதான் வேலிடான லோ. இதை வந்து மார்க்கெட் உடைச்சிச்சுன்னா செல் சைடுக்கு திரும்பிடும். இது உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் நெக்ஸ்ட் ஸ்விங் வர வரைக்கும், இந்த லோ கட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் பை சைடு தான். அப்போ இதுல வந்து இங்க பிரேக் பண்ணிருக்குல்ல பாத்தீங்களா, இந்த பிரேக் பண்ண இடம் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுதான் வந்து மிட்டிகேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து மிட்டிகேஷன் பாயிண்ட். ஏன் மிட்டிகேஷன் பண்றோம்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவுக்கு வரணும். ஏன் வரணும்? இப்போ இதுல வந்து பை பண்ணியிருப்பாங்க மார்க்கெட்ல. சரிங்களா? அதாவது கீழேயே வந்து ஒரு நல்ல அக்குமுலேஷன் பண்ணி மார்க்கெட் வந்து பை ஆயிட்டு இருக்கும். இந்த இடத்துல ஓவர் வேல்யூடா இருக்கும். ஓவர் வேல்யூ மீன்ஸ் இங்க வந்து 100 ரூபாய்க்கு வந்து பை பண்ணி பை பண்றவங்க இங்க வந்து 200 ரூபா இருக்கும். ஓகேங்களா? அந்த 200 ரூபாங்கிற பிரைஸை பார்த்துட்டு
மார்க்கெட்ல ஒரு பேனிக், இது வந்து வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு, அப்போ வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நியூ செல்லர்ஸ் வருவாங்க. ஓகேங்களா? அந்த நியூ செல்லர்ஸ் மார்க்கெட்டை புஷ் பண்ணுவாங்க கீழே, செல் சைடுக்கு திருப்புவாங்க. ஓகேங்களா? அதாவது இங்க இந்த வேல்யூ ஹையா இருக்குது அப்படின்னு பிளான் பண்ணிட்டு செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை வந்து புஷ் பண்ணுவாங்க கீழே. அப்போ இங்க இருக்கிற பையர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க 200 ரூபாயில பார்த்த பையர், அதாவது இங்க 100 ரூபாயில இருக்கும்போது அவனுக்கு மிஸ் ஆயிருக்கும், பை பண்ணியிருக்க மாட்டான். அப்ப 200 ரூபாயில இருக்கும்போது இந்த இடம் வரும்போது ஒரு 150 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். ஓகேங்களா? இப்ப 150 ரூபா வரும்போது அவனுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கிடைக்குது. அதாவது 200 ரூபா போட்டு வாங்கினானா இவன் என்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பானா, பிரைஸ் வந்து 500 ரூபா போகும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பான். சரிங்களா? அப்போ 150 ரூபாங்கும் போது இவனுக்கு வந்து பையருக்கு வந்து லோ பிரைஸ், பிளஸ் வந்து மார்க்கெட்டு புல் மார்க்கெட்ல இருக்கு. அப்போ வந்து நம்ம 200 ரூபா போட்டு வாங்குறதுக்கு மார்க்கெட்ல 150 ரூபா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எகைன் வந்து இங்க ஒரு பை மூவ் கொடுப்பான். ஓகேங்களா? பை மூவ் கொடுத்துட்டு ரேலி ஸ்டார்ட் ஆகும். இப்போ இங்க செல் பண்றாங்க இல்லையா, இன்ஸ்டியூஷன் மட்டும்தான் இதுல ப்ளே பண்ணுவாங்க. நம்மளால வந்து ஒரு சிங்கிள் கேண்டல் கூட வந்து நம்ம ப்ளே பண்ண முடியாது. ஒன்லி ஃபார் இன்ஸ்டியூஷனுக்குள்ள மட்டும்தான் வந்து ஃபைட் நடக்கும். அப்போ இங்க இருந்து செல் பண்றாங்க இல்லையா, இந்த செல்லர்ஸ் வந்து அவங்களோட லாஸ், ஸ்டாப் லாஸ், அதாவது அவங்க நம்ம தான் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் போடுவோம். இன்ஸ்டியூஷன் மோஸ்ட்லி வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாம அவங்க பொசிஷன் ஹெட்ஜிங்கோ இல்ல இந்த மாதிரி ரீட்ரெஸ்மெண்ட் வரும்போது அந்த மாதிரி தான் வந்து அவங்க பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல லாஸ் வந்து ஃப்ளோட்டிங் ஆயிட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ இங்க செல் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட டார்கெட் இங்க லோவா இருக்கும், 50 ரூபாயில இருக்கும் அவங்க டார்கெட். ஓகேங்களா? அப்போ அந்த டார்கெட் வராம இங்க பையர் கண்ட்ரோல் எடுத்துட்டு பை சைடு ரொம்ப ஃபோர்ஸா இருக்கு. சரிங்களா? ஃபோர்ஸா இருக்கு. அவங்களோட பிரைஸை தாண்டி மார்க்கெட் மூவா இருக்கும்போது அவங்களோட பொசிஷன் வந்து லாஸ்ல இருக்கும். அப்போ மார்க்கெட்டு ஒரு ஒரு லெவலுக்கு மேல ரீச் ஆயிட்டா இந்த பையர் வந்து ஸ்லோவாயிருவாங்க. இப்போ 250 அப்படிங்கிற ஒரு ஒரு லெவலுக்கு ரீச் ஆயிட்டாங்க அப்படின்னா இங்க இருக்கிற பையர்ஸ் ஸ்லோவா, மார்க்கெட் எப்படி மேல போகுதுன்னா பை பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் மார்க்கெட் மேல போகும். அதே மாதிரி செல் சைடு செல், இப்போ நியூ செல்லர் வந்துகிட்டே இருக்கிறாங்க, செல் ஆகிட்டே இருக்குதுன்னா தான் மார்க்கெட் செல் சைடு திரும்பும். இந்த இடத்துல பையர்ஸ், இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், மோர் பை ஆர்டர் இருக்காது. அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி இவன் வந்து லாஸை வந்து ரெக்கவர் பண்ணணும். அந்த லாஸை ரெக்கவர் பண்றதுக்காக இவன் மார்க்கெட்டை கீழே கொண்டுட்டு வருவான். அப்போ இவனுக்கு தெரிஞ்சு போச்சு மார்க்கெட்டு பை சைடு தான் போக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அவன் மார்க்கெட்டை ரெக்கவரி பாயிண்ட்டுக்கு கொண்டுட்டு வருவான். சரிங்களா? அதுதான் வந்து மிட்டிகேஷன் பாயிண்ட். இது மிட்டிகேஷன் பாயிண்ட்னு சொல்லலாம், ரெக்கவரி பாயிண்ட்னு சொல்லலாம். இவனோட லாஸை வந்து இந்த இடத்துல கட் பண்ணிடுவான், பிரேக் ஈவன் பண்ணிடுவான். அவனுக்கு வந்து லாஸ் இல்லாம எகைன் வந்து பை சைடு டிராவல் ஆயிடுவான். செல்லு கழட்டி விட்டுட்டு பை ஆர்டர் பிளேஸ் பண்ணி பை சைடு மார்க்கெட்டுக்கு எந்த சைடு இருக்கோ அந்த சைடு வந்து ஃப்ளோவுக்கு சேஞ்ச் ஆயிடும். சரிங்களா? இப்போ இந்த மிட்டிகேஷன் பாயிண்ட்ல அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. மிட்டிகேஷன் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மார்க்கெட்டு இப்படி போய் பிரேக் பண்ணதும் இங்க செல்லருக்கு லாஸ் வந்து ஃப்ளோட்டிங்ல இருக்கும். சரிங்களா? அப்போ அவன் வந்து கீழே வந்து ஜஸ்ட் அந்த மிட்டிகேஷன் பாயிண்ட் ஆர் டிமாண்ட் இந்த ஏரியாவில் வரும்போது அவனுடைய பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து மேனேஜ் பண்ணிடுவான், பிரேக் இன் பண்ணிக்குவான். இந்த பாயிண்ட் வரும்போது அவனோட பொசிஷன், செல்லரோட பொசிஷனை இங்க வந்து லாஸ் எல்லாம் ரெக்கவர் ஆயிரும், அவனுக்கு பிரேக் இன் வந்ததும் புக் பண்ணிட்டு எகைன் பை சைடு அவனும் சேஞ்ச் ஆயிடுவான், மார்க்கெட் வந்து பை ஆயிரும். சரிங்களா? இப்போ இப்படி வந்துருச்சுன்னா எகைன் வந்து நெக்ஸ்ட் வந்து இங்க ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும். ஓகேங்களா? பிஓஎஸ். அப்போ எகைன் வந்து இந்த இடத்துல டிமாண்ட் இருக்கும், உள்ளுக்குள்ளார மார்க்கெட்டு எகைன் வந்து பை ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி சினாரியோ இருக்கும்போது நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை, மார்க்கெட் ஒவ்வொன்றிலையும் மிட்டிகேஷன் பண்ணிட்டு போறான்
அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டு மிட்டிகேஷன் பண்ணாம இருக்கு. இப்படி வந்துட்டு அந்த மிட்டிகேஷன் பண்ணாம இப்படி போயிட்டான். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து இதுக்குள்ள டிமாண்ட் போட்டு வச்சிருப்போம். இந்த ஏரியா வந்துச்சுன்னா பை போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மார்க்கெட்டு இந்த ஏரியாவுக்கு வராம இந்த மிட்டிகேஷன் பாயிண்ட்டும் தொடாம மேலே போயிடுவான். அப்போ நமக்கு வந்து நிறைய டவுட் வந்துடும். இது வந்து வேலிடான லோவா, இது வந்து வேலிடான ஹையா அப்படிங்கிற நிறைய டவுட் வந்துடும். சில சமயம் இது பெருசாவும் இருக்கலாம், இப்படி குட்டியாவும் இருக்கலாம். ஓகேங்களா? இதை பார்க்கும்போது இதை உடச்சிட்டு இதை எடுத்துட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நமக்கு ஃபீல் ஆகும். ஆனா இது வந்து வேலிடானது தான். ஓகேங்களா? ஏன் வேலிடு? மார்க்கெட்டு கீழேயே வராம மிட்டிகேஷன் பாயிண்ட்டுக்கு வராம பை ஆகி ஒரு ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிருக்கு. சரிங்களா? அப்போ பை சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ பை சைடு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா மார்க்கெட் எகைன் வந்து அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ண போகுது. சரிங்களா? அப்போ இதை வந்து நம்ம பிஓஎஸ் அப்படின்னு தான் நம்ம மார்க் பண்ணணும். ஓகே, இதையும் நம்ம பிஓஎஸ் அப்படின்னு தான் மார்க் பண்ணணும். இது வந்து வேலிடு லோ தான். ஓகே, இப்போ இந்த வேலிடு லோல இதுல வந்து ரெண்டு சினாரியோ இருக்குது. இப்போ இதுல வந்து நீங்க பை போவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பை நம்ம வந்து அக்ரெசிவா போகக்கூடாது. இப்போ இந்த சினாரியோல இப்படி பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த லோ பாயிண்ட் வந்து இப்படி மிட்டிகேஷனுக்கு வருது அப்படின்னா நம்ம இங்க அக்ரெசிவ் போலாம். ஓகே, இங்க வந்து அக்ரெசிவ் போலாம். ஓகேங்களா? இதே வந்து மார்க்கெட்டு வரல, இப்படி நிக்குது, மிட்டிகேஷனுக்கும் வரல, டிமாண்டையும் டேப் பண்ணல அப்படிங்கும் போது மார்க்கெட்டு இப்படி நிக்குது. அப்படிங்கும் போது மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்டு பை தான் இருந்தாலும் நீங்க இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு வரும்போது கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகே, மார்க்கெட் இப்படி வருதுன்னா கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இந்த கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கன்ஃபர்மேஷனுக்குள்ள ஒரு டிமாண்ட் இருக்கும், டிமாண்டுக்குள்ள ஒரு டிமாண்ட். ஓகேங்களா? இப்போ இந்த மைனர் ஸ்ட்ரக்சருக்கு இது ஒரு பிஓஎஸ், இது ஒரு சிஹெச்ஓ, சிஹெச் எல்லாமே வரும் இல்லையா? அந்த மாதிரி. இப்போ இது சிஹெச்ஓ பாயிண்ட், இந்த இடத்துல டிமாண்ட் இருக்கும். இது வந்து லோ பாயிண்ட், அதாவது இங்க இருந்து கீழே வந்ததா நம்ம கவுண்டர் ட்ரேட்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு சப் பிஓஎஸ். அதை வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு லோ, இந்த லோல இருக்கிற லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததும் நம்ம இதுல ஒரு டிமாண்டை நம்ம சூஸ் பண்ணி பை அடிக்கணும். ஓகேங்களா? இதுல வந்து நீங்க கன்ஃபர்மேஷன் என்ட்ரி தான் போகணும் இங்க இருக்கிற டிமாண்டுக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ இந்த பிஓஎஸ்க்கு என்ன பண்ணணும்? நம்ம இந்த பிஓஎஸ் மிட்டிகேஷன் வரோம் அப்படின்னா நம்ம அக்ரெசிவா போயிடலாம். ஏன்னா ட்ரெண்ட் புல்லிஷ், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு, நமக்கு உள்ளுக்குள்ளார டிமாண்ட் இருக்கு, பேஸ் இருக்கு, டிமாண்ட் இருக்கு. இப்போ மார்க்கெட் திரும்ப வரும்போது நம்ம இங்க பை அடிச்சிடலாம். ஓகேங்களா? எகைன் வந்து பிஓஎஸ் நடந்திருக்கு. பட் இங்க என்ன நடந்திருக்குதுன்னா நம்ம இந்த இடத்துல வந்து என்ட்ரி போடணும். இங்க வந்து லிமிட் செட் பண்ணணும் நம்ம இந்த ஏரியால. ஓகேங்களா? லிமிட் செட் பண்ணி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம் பை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட்டு நம்மளோட லிமிட் வராம என்ட்ரி மிஸ் ஆகி எகைன் போயிட்டு இந்த ஹையை கலெக்ட் பண்ணிடும். நம்ம இங்க லிமிட் போடுறோம் அப்படின்னா நமக்கு டார்கெட், ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த ஹை தான். இதுதான் வந்து பிரைஸ் ஆக்ஷன் ஹைன்னு சொல்லுவாங்க. இது பிரைஸ் ஆக்ஷன் லோ. ஸ்விங்கை ஸ்விங்கோ பிரைஸ் ஆக்ஷன் ஹை, பிரைஸ் ஆக்ஷன் லோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு இங்க நமக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு டார்கெட் வந்து இந்த ஹை தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். இதுல வந்து நீங்க ஒரு பார்சியல் பண்ணிட்டோ இல்ல உங்க ட்ரேடிங் என்ன மாதிரி ஸ்டைல்ல பிளான் பண்ணிருக்கீங்களோ அது மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்க டார்கெட் வந்து மேல ஒரு சப்ளை இருக்கும் இல்லையா? இப்போ இந்த மார்க்கெட் ஏறிக்குன்னா இந்த சைடு இறங்கி வந்திருக்கும், இந்த மாதிரி இறங்கி வந்துட்டு இருக்கோம். அப்போ இந்த சப்ளைல நம்ம வந்து டார்கெட் இன்னொரு நெக்ஸ்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ நமக்கு இது
ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லை சார்ட்ல. இது ட்ரிகர் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல இப்படி போயிட்டு இப்படி நின்றோம். பட் பிஓஎஸ் இதை வந்து நீங்க பிஓஎஸ் தான் எடுக்கணும். மற்றபடி இது இல்ல இது வந்து ஸ்வீப்பு அந்த மாதிரிலாம் நீங்க எதுவும் எடுக்கூடாது. பிரேக் அப் ஜஸ்ட் இது ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். இது ஹை இருக்கு, லோ கிரியேட் ஆயிருக்கு, எகைன் ஹை போயிருக்கு. அப்போ இது பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். எகைன் மார்க்கெட் வந்தா இங்க கன்ஃபர்மேஷன் என்ட்ரி மட்டும் அடிஷனலா நம்ம வந்து ஆக்ட் பண்றோம். சரிங்களா? இந்த டிமாண்டுக்கு. ஓகே, நீங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எகைன் வந்து மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது இங்க பை ஆயிட்டு டார்கெட் போய் அடிக்கும். இப்போ நீங்க இங்க பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு அதிகமா கிடைக்கும். பிளஸ் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் டிபி இந்த ஹையா இருக்கணும். இந்த ஹைல இருக்கக்கூடாது. இந்த ஹை சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்து ஒரு ஹை வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஹைல வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் இந்த ஹை வைக்கலாம், தேர்ட் டார்கெட் ஒரு சப்ளை பாயிண்ட்ல இருக்கிற சப்ளை வைக்கலாம். சரிங்களா? இப்போ கன்ஃபர்மேஷன் என்ட்ரி, அக்ரெசிவ் என்ட்ரி ஸ்ட்ரக்சர்ல எப்படி பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சிங்களா? இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு சினாரியோ. இப்போ இது ஒரு பிஓஎஸ். ஓகே, இந்த பிஓஎஸ்ல நம்ம வந்து ரீஃபைன் பண்ணி ஒரு டிமாண்ட் வந்து இப்படி மார்க் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? பக்காவா இருக்கும் டிமாண்டு. இப்போ சப்ளை டிமாண்ட் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் நான் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் அப்படியே ஒவ்வொரு அது ஒரு 2 to 3 பார்ட் வரும். நான் ஒவ்வொன்றா வந்து நான் டீச் பண்றேன், ஒவ்வொரு வீடியோ நான் அப்டேட் பண்றேன். சரிங்களா? அது நீங்க சப்ளை டிமாண்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரோட அதையும் கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியா இருக்கும், புரிய வரும். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் 2 வீடியோ பண்ணிருக்கோம். இது 3வது வீடியோங்கும் போது இதுல உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து சப்ளை டிமாண்ட் கான்செப்டுக்குள்ள போகும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். இப்போ நான் அதுக்கு போயிட்டு திரும்ப ஸ்ட்ரக்சருக்கு வரேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனாலதான் வந்து டிமாண்டை வந்து சும்மா மொட்டையா நான் வந்து பேஸ்க்குள்ள வச்சு போடுறேன். இப்போ இது வந்து டிமாண்டு மார்க் பண்ணிட்டு வச்சிட்டீங்க. டிமாண்டு இந்த ஏரியா வந்து மிட்டிகேஷன் பாயிண்ட். சரிங்களா? டைப் பண்ணல, நீங்க கன்சிடர் பண்ணீங்க. இது வந்து ஒரு மிட்டிகேஷன் பாயிண்ட் ஆர் ரெக்கவரி பாயிண்ட். ஓகே, மார்க்கெட்டு வருது இப்படி. இப்போ உங்க டிமாண்ட் வந்து கீழே இருக்கு, பட் டிமாண்டு ட்ரிகர் ஆகல. மிட்டிகேஷன் பாயிண்ட்குள்ள வந்துட்டு இப்படி போயிட்டு ஹை வச்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ உங்க டிமாண்ட் வந்து ட்ரிகர் ஆகல. நீங்க இந்த இடத்துல வந்து டிமாண்ட் ட்ரிகர் பட் வந்து மிட்டிகேஷன் பாயிண்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இது வந்து பிஓஎஸ் பண்ணிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்விங் வந்து இங்க சேஞ்ச் ஆயிரும். இங்க இதுக்குள்ளார டிமாண்ட் இருந்ததுன்னா டிமாண்ட் பார்த்து பை அடிக்க போறீங்க. சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த ஹையை வந்து இப்படி கட் பண்ணல. ஓகே, மிட்டிகேஷன் பாயிண்ட் போயிட்டு இதுக்குள்ள இருக்கிற எல்லா ஹையும் கலெக்ட் பண்ணிருச்சு. சரிங்களா? இந்த ஹை மட்டும்தான் பெண்டிங் இருக்கு. ஓகே, அப்போ மார்க்கெட் திரும்பி வருது அப்படின்னா நீங்க இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேங்களா? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ட்ரிகர் ஆயிட்டு பட் ஹை மட்டும் தான் இன்னும் கலெக்ட் ஆகல. ட்ரிகர் ஆயிட்டு மேல போயிடுச்சு. உங்களுக்கு இங்க இருக்கிற ரன்னிங் லிக்விடிட்டி கான்செப்ட் நான் அடுத்தடுத்த வீடியோ சொல்றேன். இப்போ ஜஸ்ட் சொல்றேன். இப்போ இந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப மார்க்கெட் வருது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி ப்ராஃபிட் போற மாதிரி போயிட்டு எகைன் இப்படி போயிட்டு ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி சினாரியும் நடக்கும் மார்க்கெட்ல. பட் இது வந்து மோஸ்ட்லி நடக்காது. மோஸ்ட்லி வந்து ஒன்று அடிச்சுட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா எகைன் இந்த ஏரியாவில் போயிட்டு நம்ம டிமாண்டை சூஸ் பண்ணிட்டு நம்ம அதில் ஒன் மோர் பை அடிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு சினாரியோ தான். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி வந்துட்டு பிஓஎஸை மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம இதில் பார்க்குறோம், நம்ம சார்ட்ல போனோம்னா தடுமாற்றமாக இருக்கும். ஒரு பிஓஎஸ் இருக்கும், நம்ம போயிட்டு மார்க் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பிஓஎஸ் நல்லா ஃபுல் லென்த்துக்கு இவ்வளோ தூரத்துக்கு இருக்கும், நல்லா ஃபுல் லென்த்துக்கு இருக்கும். அங்கேயே இப்படி ஒரு ஷேப் போட்டு போயிருக்கும். அங்கேயே வந்துட்டு இப்படி இப்படி லோ வச்சுட்டு போயிருக்கோம். எகைன் வந்து இப்படி லோ வச்சுட்டு போயிருக்கோம். அப்புறம் இப்படி வந்துட்டு இப்படியும் போயிருக்கோம். ஓகேங்களா? இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு இப்படியும் போயிருக்கோம்.
அப்போ இந்த இடத்த வந்து நம்ம பிஓஎஸ்ன்னு போடுறதா இல்ல வேற எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்னா இது வந்து பிஓஎஸ் தான். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு பிஓஎஸ் தான். இதுவும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு பிஓஎஸ் தான். இந்த ரெண்டு சிங்கிளையும் நீங்க பைக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான் தேடணும், செல்லுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி தேடக்கூடாது. சரிங்களா? அப்போ பை சைடுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ மிட்டிகேஷன் பாயிண்ட் வராம போயிட்டானா நான் என்ன சொல்லியிருக்கேன், கன்ஃபர்மேஷன் என்ட்ரி பார்க்கணும். இதுல சிஹெச் பை வரும்போது ஒன் மோர் இங்க வரும்போது சிஹெச் இப்போ இதுல உங்களுக்கு சிஹெச் கிடைச்சிருக்கும், நீங்க பை அடிச்சிருப்பீங்க, உங்களுக்கு டார்கெட் அடிச்சிருக்கோம். ரெண்டாவது முறையில சிஹெச் உங்களுக்கு கிடைச்சிருக்காது, ஏன்னா மார்க்கெட் வந்து லோ கட் பண்ணிடுச்சு. அப்போ இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துரும் சிஹெச். அப்ப என்ன பண்ணணும், சிஹெச்னு மார்க் பண்ணிட்டா மட்டும் போதாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பை சைடு இருக்கிற பொசிஷனை கட் பண்ணிட்டு நம்ம செல் சைடுக்கு சேஞ்ச் ஆகணும். நம்ம ட்ரேடு போடணும் அந்த இடத்துல. இப்போ பைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னு நீங்க பார்க்கக்கூடாது. ஒன்ஸ் சிஹெச் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா செல் சைடுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம தேடணும். இப்போ இங்க சப்ளை இருக்கும், அந்த சப்ளைல போயிட்டு மார்க்கெட் டச் ஆயிட்டு கீழே வரும். நம்மளுடைய டார்கெட் வந்து இந்த டிமாண்டு ஆர் மிட்டிகேஷன் பாயிண்டா தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் டார்கெட் லைக் இப்படி இப்படி வச்சுக்கலாம் நீங்க. இந்த லோ பிரைஸ் ஆக்ஷன் லோ. ஓகேங்களா? இது வந்து டார்கெட் 1. நெக்ஸ்ட் டார்கெட் இந்த டிமாண்ட் பாயிண்ட் ஆர் மிட்டிகேஷன் பாயிண்ட்டுக்கு நீங்க டார்கெட் வைக்கலாம். ஓகேங்களா? இப்படிதான் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து சார்ட்ல போயிட்டு அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ ஒரு சார்ட்ல நம்ம போயிட்டு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு வேலிடான லோ ஹை வந்து சூஸ் பண்ணணும். இப்போ இங்க வந்து என்ன நடந்திருக்கு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பிஓஎஸ். ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்து ஒரு ஹை கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஒரு லோ கிடைச்சிருச்சு. இந்த லோ ஹை மார்க்கெட்டு இந்த ஏரியாக்குள்ள வரணும், வந்து செல் ஆகணும். ஓகே, இந்த ஏரியா. அப்போ இப்போ மார்க்கெட்டு இப்படி இவ்வளவுதான் இருக்குன்னு நீங்க அசீவ் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கெட்டு இப்படி லோ வந்து இப்படி லோ அடிச்சிருச்சு, நீங்க பிஒய்ஸ் போட்டீங்க, இங்க லோ கிடைச்சிருச்சு, இங்க ஹை கிடைச்சிருச்சு. நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி தேடணும். இந்த ஹைல இருந்து இந்த பிரேக் பண்ண இடத்துக்குள்ள தேடணும். அதை விட்டுட்டு இந்த மிட்டிகேஷன் பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்குதுன்னா நீங்க அதை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. இது ஒரு விஷயம் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க புக்ல. பிஒய்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இதுக்குள்ள இந்த ஹைக்குள்ள மட்டும்தான் வந்து நீங்க டிமாண்டை சூஸ் பண்ணணும். சரிங்களா? இதுக்குள்ள வந்து நீங்க எவ்வளவு சின்னதா வேணா நீங்க டிமாண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் இதுக்கு வெளியவோ இல்ல இதுக்கு மிட்லயோ இந்த மிட்டிகேஷன் பாயிண்ட்டுக்கு மேல நீங்க டிமாண்ட் சூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸ்ட்ரிக்ட்லி இது வந்து சூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இடத்துல வந்து மார்க்கெட்டு லட்டு மாதிரி ஸ்ட்ரக்சர் வைப்பான். ஓகேங்களா? இப்படி இருக்குன்னா இப்படி அழகா வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் வச்சு போவான். அப்போ இது வந்து வேலை செய்யற மாதிரி தெரியும். இப்படி வந்து இப்படி டார்கெட் வந்து நம்ம இங்க வச்சிருப்போம். இப்படி வந்துட்டு இப்படி எகைன் உடச்சிட்டு இப்படி ப்ராப்பர் டிமாண்டு ஸ்விங்கு உள்ள இருக்கிற டிமாண்டை எடுத்து ட்ரிகர் பண்ணிட்டு இப்படி போயிட்டு ஹையை கட் பண்ணும். சரிங்களா? அதனால எப்பவுமே வந்து இந்த மிட்டிகேஷன் பாயிண்ட்டுக்கு உள்ள வந்து பை சைடு பாக்குறீங்கன்னா உள்ள இருக்கணும். ஓகே, இப்போ இது பிரேக் ஆயிடுச்சு. இப்போ பிரேக் ஆயிட்டு என்ன நடந்திருக்குன்னா நம்ம இதுக்குள்ளார சப்ளையை பார்க்கணும். இப்போ சப்ளைனா நமக்கு இது சப்ளைவா எடுத்துக்குவோம். மார்க்கெட் என்ன பண்ணுது, பிரேக் பண்ணிட்டு எகைன் வந்து முன்ன சொன்ன மாதிரி மிட்டிகேஷன் பாயிண்ட் ஏன் வரான்னு பாத்தீங்களா? இப்போ மார்க்கெட்டு இங்க செல்லர்ஸ் இருப்பான், அதே மாதிரி இங்க பையர்ஸ் இருப்பான். ஓகேங்களா? மார்க்கெட்டை அவங்க தான் மூவ் பண்றாங்க, இன்ஸ்டியூஷன்.
இந்த பையர்ஸ் வந்து பை ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு புஷ் பண்ணியிருக்காங்க. பட் செல்லர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால செல்லுக்கு புஷ் பண்ணி பிரேக் பண்ணிட்டாங்க. இங்க இங்க பை பண்ணியிருப்பாங்க இல்லையா, இவங்களோட பொசிஷன்லாம் வந்து லாஸ்ல இருக்கும். ஓகேங்களா, அந்த லாஸை இவங்க ரெக்கவர் பண்றதுக்காக மார்க்கெட்டை ரன்னிங் விடுவாங்க. பை செல்லர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான், கீழே வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அவனால செல் பண்ண முடியாது. அப்போ இந்த பையர் என்ன பண்ணுவாங்க, எகைன் வந்து ஃபண்டை வந்து இந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணுவாங்க இந்த ஏரியால. ஓகேங்களா, எப்போ வந்து பையர் வந்து வீக் ஆகுறானோ அந்த டைம்ல வந்து சாரி செல்லர் வந்து வீக் ஆகிறானோ அந்த டைம்ல வந்து பையர் வந்து ஃபண்டை இன்ஜெக்ட் பண்ணி எகைன் வந்து அவங்களோட ரெக்கவரி பாயிண்ட் அந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வருவாங்க. அந்த பாயிண்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க பொசிஷன் பை பொசிஷன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரெண்ட் சைடு கண்டினியூ ஆயிக்குவாங்க. ஓகேங்களா, அதே சேம் சினாரியா தான் வந்திருக்கு. இப்போ இந்த மிட்டிகேஷன் பாயிண்ட் எக்ஸாக்டா வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு அந்த ஏரியால இருந்து செல் ஆயிருக்கான். ஓகேங்களா, இப்போ இந்த இங்க இருந்த பையரும் சேர்ந்து டிராவல் பண்ணியிருப்பான் இவங்க கூட. அப்போ செல்லு நல்ல ஃபோர்ஸ், அதனாலதான் இந்த ஃபோர்ஸ் வந்திருக்கு. ஓகே, இப்போ இது இப்போ டிமாண்ட் வந்து ட்ரிகர் ஆகலாம். அப்போ இது வந்து பிஓஐஸா எடுக்கலாமா அப்படின்னா நீங்க வந்து எடுக்கணும் கண்டிப்பாக. ஒரு ஸ்ட்ரக்சர், நம்ம ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் பார்க்கணும். அப்ப இதுவும் பிஓஎஸ் தான். ஓகே, அதாவது இந்த டைம் ஃப்ரேமுக்கு நீங்க இதுதான் பிஓஎஸ். ஓகேங்களா, இதே வந்து ஒரு 4 ஹவர்னா அது பை சைடு இருக்கலாம். ஓகேங்களா, அப்போ அது வந்து உங்களுக்கு சப் ட்ரெண்டா இருக்கும். இல்ல டெய்லினா அது செல் சைடா இருக்கலாம். அது ட்ரெண்ட் சைடு இருக்குன்னா மைனர் பிஓஎஸா இருக்கும். அப்போ நீங்க பார்க்குற டைம் ஃப்ரேம், நீங்க அனலைஸ் பண்ற டைம் ஃப்ரேமுக்கு சேம் என்ன இருக்கோ அந்த ஸ்ட்ரக்சர் தான் நீங்க மார்க் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பிஓஎஸ் நடந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் உள்ள வந்திருக்கு. வந்துட்டு இந்த லோ கட் பண்ணாதான் நமக்கு வந்து நியூ லோ கிடைக்கும். பட் மார்க்கெட் வந்து கட் பண்ணல. ஓகேங்களா, அதுக்கு பதிலா மறுபடியும் பாருங்க, மறுபடியும் என்ன நடந்திருக்கு. இப்போ இதுதான் வந்து ட்ரேடிங் ரேஞ்சோட இம்பார்ட்டன்ட். இப்போ இது வந்து ஹைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இங்க லோ இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ லோ இதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இதுக்குள்ளார வந்து மார்க்கெட்டு கீழே வந்து பிரேக் பண்ணணும். கீழே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது கீழே பிரேக் பண்ணியிருந்தா நமக்கு செல் ட்ரெண்டு கண்டினியூ ஆயிருக்கும். இப்போ கீழே வந்து பிரேக் பண்ணல, எகென்ஸ்டா போயிட்டு பை சைடு உடைச்சிருச்சு. ஓகேங்களா, அப்போ இதுக்குள்ளார இருக்கிறது அத்தனையுமே வந்து ரேஞ்சிங் மார்க்கெட். ஓகேங்களா, இதுல போயிட்டு ட்ரெண்டை மார்க் பண்ணக்கூடாது நீங்க. ஓகேங்களா, நீங்க ஸ்கேல் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்க பிளானுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பண்ணலாம். ரீஃபைன் பண்ணி 1 மினிட்ல இங்க இருந்து இது வரைக்கும் செல்லு, அதுக்கப்புறம் இங்க சிஹெச் போட்டுச்சுன்னா இங்க இருந்து பையு, இங்க சிஹெச் போட்ட செல்லு, இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணலாம். பட் ஒரு ஸ்விங்கா நீங்க லாங் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து நீங்க ட்ரேடு எடுக்கக்கூடாது, வெயிட் பண்ணணும். அப்போ பை சைடுக்கு மார்க்கெட் சேஞ்ச் ஆயிடுச்சு. பை சைடுக்கு சேஞ்ச் ஆனதும் நமக்கு வந்து லோ, வேலிடான லோ இது. நெக்ஸ்ட் வேலிடான ஹை வந்து இப்போ இந்த சினாரியோல பாருங்க, இங்க ஒரு ஹை இருக்கு. பட் மார்க்கெட் வந்து மிட்டிகேஷன் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கா, வந்திருக்கு. எஸ், இங்க பாருங்க, மிட்டிகேஷன் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு. எகைன் போயிட்டு திரும்ப இந்த பிரைஸ் ஆக்ஷன் இந்த ஹையை போயிட்டு உடைச்சிருச்சு. இப்போ இதுவும் வந்து பிஓஎஸ் தான். சரிங்களா, இப்போ இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகே, லோ கட் பண்ணிட்டு மேல வந்தா இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஒன்ஸ் வந்து மிட்டிகேஷன் பாயிண்ட்டுக்கு மிட்டிகேட் பண்ணிட்டு எகைன் போயிட்டு பிஓஎஸ் பண்ணியிருக்கு, பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கு. சரிங்களா, அப்போ ட்ரெண்ட் வந்து கண்டினியூஷன்ல தான் இருக்கு. ஓகே, இப்போ மார்க்கெட்டு அந்த கடைசியா இருக்கிற லோ பாயிண்ட், இந்த லோ வந்து கட் பண்ணியிருக்கு. ஓகே, பட் என்ன பண்ணியிருக்குன்னா இங்க வந்து பாடி க்ளோஸ் இல்லை. ஓகேங்களா, எது எது இப்போ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், ஃபர்ஸ்ட் வீடியோலாம் சொல்லியிருப்பேன், பாடி க்ளோஸ் ஒரு சில விஷயத்துக்கு பார்க்கலாம், ஒரு சில விஷயத்துக்கு பார்க்க தேவை. இந்த மாதிரி வந்து நம்ம பை செட்டப் செல் செட்டப் தேடும்போது ப்ராப்பரான டிமாண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணி ஃபைன் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து யூஸ் ஆகும் அந்த இடத்துல. ஓகேங்களா, இப்போ இந்த பாடி க்ளோஸ் வரல அப்படின்னா என்ன அர்த்தம், மார்க்கெட்டு இதை வந்து பிரேக் பண்ணிடுவான். பிரேக் பண்ணிட்டு இங்க இருக்கிற டிமாண்ட்ல ஏதோ ஒரு டிமாண்டை வந்து நம்ம ட்ரிகர் பண்ணிட்டு எகைன் மார்க்கெட்டு பை சைடுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, ஜஸ்ட் இது ஒரு மேனிப்புலேஷன் கேண்டில். ஓகே, இங்கே ஒரு மேனிப்புலேஷன், இங்கே. ஓகேங்களா,
இங்க என்ன நடந்திருக்குது, மார்க்கெட்டு உள்ள டிமாண்டுக்கு வந்துட்டு எகைன் போயிருந்தா மார்க்கெட்டு ப்ராப்பரா போயிருக்கு. பட் இங்க என்ன நடந்திருக்குன்னா, ஜஸ்ட் மிடிகேஷன் பாயிண்ட் போயிட்டு ஹைல இருக்கிற ஹையை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு எகைன் மார்க்கெட்டு உள்ள வந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த ரெண்டு ஏரியா வந்து மேனிபுலேட் பண்ணிருக்கு. இந்த ஏரியாக்கெல்லாம் வரும்போது மார்க்கெட்டு நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த ஏரியாவுக்கு வரும்போது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இங்க இருந்து செல் இருக்கு. ஏன் செல் ஆகணும்? அந்த இடத்துல பவர் இருக்கு. அதனாலதான் செல் இருக்கு. இங்கே பை சைடுக்கு இங்க பவர் இருக்கு. அதனாலதான் பை ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ நமக்கு ஓவரால் ட்ரெண்ட் வந்து, ஏன்னா இங்க மேஜர் சிஹெச் நடந்திருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. இந்த பேஸுக்கு இந்த பேஸுக்கு கம்பேர் பண்ணும்போது சின்னதா இருக்கு. அப்போ மார்க்கெட்டு பை ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். இதெல்லாம் வந்து இந்த ரேஞ்சை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இங்க எவ்வளவு ரேஞ்ச் ஆயிருக்கு, இங்க எவ்வளவு ரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறது. அப்போ ஒன் மோர் பிஒஎஸ். ஓகே, விக்கு போயிட்டு வந்திருக்கு. அப்போ இது வந்து ஹை, இப்போ இது லோ. இப்போ இது போய் உடைச்சதுனால இப்போ இங்க இருக்கிறது லோ. இதை போய் உடைக்கும் போது இது லோ வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிரும் இந்த ஏரியாவுக்கு. ஓகே, இப்போ ஒன் மோர் பிஒய்ஸ். மார்க்கெட்டு உள்ள டிமாண்டுக்குள்ள வந்திருக்கா. அப்போ ஒன் மோர் பிஒய்ஸ். இப்போ மார்க்கெட் ஹை போயிட்டு இப்போ லோ வந்து இதுதான் லோ இங்க. ஓகே, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கா. அப்போ நீங்க வந்து செல் சைடுக்கு பார்க்கணும். ஓகே, அப்போ இதுதான் வந்து ஹை, இது வந்து லோ. ஓகே, அப்போ இந்த ஏரியால இருந்து இந்த ஏரியாக்குள்ள செல் நடக்கும். ஓகேங்களா? இப்போ ஹை லோவும் நீங்க வந்து ரேஞ்ச் மார்க் பண்ணிக்கணும். ஹை, இது லோ. இப்போ இங்க பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இதுக்குள்ளார ஆப்பர்ச்சுனிட்டியை தேடணும். மார்க்கெட் உள்ள வந்துட்டு செல்ல இருக்கு பாத்தீங்களா. நம்ம TP1 வந்து இந்த பிரைஸ் செக்ஷன் லோ. ஓகேங்களா? செல்ல இருக்கா. இப்போ செல் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து இங்க இருக்கிற ஹை வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிரும். ஓகேங்களா? இது லோ வந்து கரண்ட் லோ. இப்போ இது பிரேக் ஆயிட்டு உள்ள வருதுன்னா இங்க வந்து இந்த லோ வந்து ஷிஃப்ட் ஆயிரும் நியூ லோ. ரேஞ்ச் இதுக்குள்ளாரதான். ஓகே, அப்போ இப்படிதான் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரையும் வந்து ரீஃபைன் பண்ணி கொண்டுட்டு வரணும். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்விங்லையும் ஒரு சின்ன விக்கு போயிருந்தாலும் அது வந்து நமக்கு வேலிடான பாயிண்ட் தான். சரிங்களா? இப்ப இங்கேயே நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்து செல்ல இருக்கு. அப்ப இது வந்து பிஒய்ஸ். எகைன் மார்க்கெட் மேல போய் உடைக்காம கீழே வந்திருக்கு ட்ரெண்ட் சைடு. ஒன் மோர் பிஒய்ஸ். ஓகே, இப்போ எகைன் மார்க்கெட் வந்து உள்ள போயிட்டு கீழே வந்திருக்கணும், செல் சைடுக்கு வந்துருக்கணும். பட் பை சைடுக்கு திரும்பிருச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த ஹையை போயிட்டு உடைக்க கூடாது. மார்க்கெட்டு இந்த ஹையை போயிட்டு உடைச்சிருச்சு. ஓகே, சரிங்களா? இந்த அளவுக்கு நீங்க அக்யூரேட்டா பார்க்கணும். ஒரே கேண்டில்ல வந்திருந்தாலும் ஓகே, சம் கேண்டில்ஸ்ல வந்திருந்தாலும் ஓகே. இந்த நீங்க போயிட்டு செக் பண்ணணும், இந்த ஸ்விங்கோட ஹை எது அப்படிங்கறத, பிரைஸ் ஆக்ஷனோட ஹை எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சிஹெச் ஷார்ட்டா போட்டிருக்கேன். அப்போ நமக்கு வந்து லோ வந்து கிடைச்சிருச்சு. அப்போ மார்க்கெட்டு இந்த லோ உடைக்க போறது இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்போ இங்க ஹையை கட் பண்ணிட்டு மேல வந்து பாடி மேல போயிட்டு வந்திருக்கு மார்க்கெட். அப்போ இது வந்து பிஒஎஸ். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்க வேற வேற டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கேண்டிலா இருக்கிறது ஒரு ஸ்விங்கா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்விங்கா கிடைக்கும். அதுல போயிட்டு நீங்க வந்து டிமாண்டை சூஸ் பண்ணி நீங்க வந்து பை செல் பண்ணலாம். ஓகே, இல்ல நீங்க ஓவராலா பாக்குறீங்க அப்படின்னா, ஸ்விங்கா பாக்குறீங்க அப்படின்னாலும் இப்படி பார்க்கணும். இப்போ
இது வந்து லிக்விடிட்டி கலெக்டட். நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் CHOCH. எகைன் மார்க்கெட்டு பை ஆக போகுது, ஏன்னா சேஞ்ச் வந்து பை சைடுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. எகைன் வந்து மார்க்கெட்டு பை ஆக போகுது. ஸோ இது வந்து BYS. ஓகே, அப்போ இது லோ, இங்க இருக்கிறது ஹை. இதை போயிட்டு எடுக்கக்கூடாது, ஏன்னா இப்போ கரண்டா இருக்கிற லோ வந்து இங்க வந்துருச்சு, ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இங்க ஷிஃப்ட் ஆனதும் இது வந்து லோ. இந்த ஹை வச்சதுக்கு அப்புறம் இந்த பிரேக் ஆயிட்டு ஜஸ்ட் பிரேக் ஆகி ஒரு பாயிண்ட் போனாலும் நமக்கு வந்து ஹை வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா, ஹையர் ஹை வந்து ஃபார்ம் ஆயிரும், பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இதுதான் வந்து பிரைஸ் ஆக்ஷன் லோ. நம்ம போயிட்டு இதை எடுக்கக்கூடாது. இது எதுக்கு எடுக்கணும்னா இந்த ஸ்விங்குக்குள்ளார எடுக்கணும், இதுதான். ஓகேங்களா, இப்போ ஸ்விங்கு நெக்ஸ்ட் ஸ்விங்கு சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா, அப்போ நீங்க இதை தான் எடுக்கணும். ஒன் மோர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இதுல பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மிடிகேஷன் பாயிண்ட்டுக்கு வரல. ஓகேங்களா, லோ இருக்கு, ஹை இருக்கு, பட் மிடிகேஷன் பாயிண்ட் வரல. மார்க்கெட் அப்படியே மேல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, அப்போ இதை வந்து நீங்க BYS மார்க் பண்ணலாம்னா கண்டிப்பா மார்க் பண்ணணும். இதுவும் BYS தான். ஓகே, நெக்ஸ்ட் இதுல இருந்து பைக்கு நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி தேடணும். நெக்ஸ்ட் பை. ஓகே, BYS. நெக்ஸ்ட் இதுல பை பார்க்கணும். பை பார்த்துருந்தோம்னா இப்போ இதுல வந்து நீங்க கண்ணிலேயே வந்து ஒரு சில விஷயங்கள், இது சப்ளை டிமாண்ட் கிளாஸ் நடக்கும்போது சொல்றேன். இப்போ இதுல வந்து பாடி வந்து க்ளோஸ் ஆகல, இதுலயும் வந்து பாடி க்ளோஸ் ஆகல, ரிஜெக்ஷன் தான் இருக்கு. அப்படின்னா மார்க்கெட் என்ன சொல்ல வருது அப்படின்னா, மார்க்கெட்டு இதுக்கு மேல வந்து புஷ் பண்ண முடியல. அப்போ வந்து இங்க இருக்கிற டிமாண்டை இன்வாலிடேட் பண்ண போறங்கிறத இங்கேயே வந்து நமக்கு சொல்லிடுச்சு. ஓகேங்களா, ஒரு ப்ராப்பரான பாடி க்ளோஸ். இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா, ஸ்ட்ரென்த்தா வந்திருக்கு, ப்ராப்பரா பாடி க்ளோஸ் வச்சிருக்கு, நல்லாவே கொடுத்துருக்கு. ஆனா இங்க வந்து 2 வாட்டி போயும் 3 வாட்டி 3 கேண்டில் போயும் அதால பாடி க்ளோஸ் பண்ண முடியல. அப்போ மார்க்கெட்டு முன்னாடியே வந்து இன்டிமேஷன் கொடுத்துருச்சு செல் ஆக போறோம் அப்படிங்கிறது. அப்போ நம்ம இங்க போயிட்டு பை பாக்குறது ஒரு கன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம், அக்ரெசிவா பார்க்காம கன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க பாடி க்ளோஸ், விக் இதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா, இப்போ மார்க்கெட் செல் ஆயிடுச்சு, இதுதான் லோ பாயிண்ட். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. ஓகே, இப்போ ஹை வந்து இங்க இருக்கு, லோ இங்க இருக்கு, எகைன் நியூ லோ வந்து இங்க இருக்கு. அப்போ ஹை லோ இதுக்குள்ளார ஆப்பர்ச்சுனிட்டி தரும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கு அப்புறம் CHOCH, சாரி BYS செல் சைடு இங்க CH போட்டிருக்கோம் இல்லையா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்குன்னா இதோட ஹை இதுதான். இந்த லோவுக்கும் நியூ லோ வைக்கிறதுக்கும் இடைப்பட்டல எது வந்து உங்களுக்கு ஹையா இருக்கு அப்படிங்கறத பாருங்க. இது கன்ஃபியூஷனா இருந்ததுன்னா இந்த லோவுக்கும் பிரேக் பண்ண இடத்துக்கும் இப்படி போட்டு பாக்ஸ் இப்படி ஹைட் வைங்க. ஹைட் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து எது எங்க ஹை வருது அப்படிங்கிறது நீங்க கண்ணில் பார்த்தாலும் தெரியும். ரொம்ப பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னா இது வந்து நீங்க யூஸ் பண்ணி எங்க ஹையா இருக்கு, நீங்க போயிட்டு இது வந்து லட்டு மாதிரி இருக்கும், ஆனா இதை விட்டுருவீங்க. பட் மார்க்கெட் வந்து என்ன ஹை இருக்கு, என்ன பிரைஸ் ஆக்ஷன் லோ ஹை இருக்கோ அதுக்கு தான் ரெஸ்பெக்ட் பண்ணும். ஓகே, இப்போ இங்க பியூஎஸ் நடந்திருக்கு, செல் ஆகணும், பட் பை ஆயிடுச்சு மார்க்கெட். ஓகேங்களா, அப்போ இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகே, இப்போ மார்க்கெட்டு எகைன் உள்ள வந்திருக்கு, 2 வாட்டி வந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ ஒன் மோர் பை பிஒய்ஸ். இப்போ மார்க்கெட்டு பாருங்க 2 விக்கி விட்டுருக்கா. அப்போ மார்க்கெட் என்ன சொல்ல வருதுன்னா இதுக்கு மேல பை ஆக போறது இல்ல, செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்டிமேட் பண்ணுது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பாடி க்ளோஸ் யூஸ் பண்ணிக்கணும், விக் யூஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி சினாரியோக்கு. ஓகே, அப்போ CH நடந்திருக்கு. இப்போ நமக்கு ட்ரேடிங் ரேஞ்ச் என்ன, இது வந்து ஹை, இது லோ, இதுக்குள்ளதான் மார்க்கெட்டு இங்க பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, அப்போ இங்க லோ நமக்கு வந்து உடச்சிட்டு எகைன் உள்ள அந்த சப்ளை பாயிண்ட்டுக்கு உள்ள போயிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல BYS. ஓகே,
ஒன் மோர் பிஓஎஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிஹெச். இப்போ இங்க என்ன நடந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த லோல வந்து மார்க்கெட் டிமாண்ட் எடுக்காம ஜஸ்ட் மிடிகேஷன் பாயிண்ட்ல இருந்து போச்சு இல்லைங்களா? அப்போ அந்த டிமாண்டுக்கு இங்க ரெஸ்பெக்ட் பண்ணுது. பட் அந்த ரெஸ்பெக்ட் வந்து இங்க போய் அடிச்சாதான் அது வந்து வேலிடான டிமாண்டு. இப்போ போய் அடிக்கலைன்னா அது ஃபெயிலியர் ஸ்விங்கு தான். ஓகேங்களா? போயிட்டு ஹையை கலெக்ட் பண்ணணும், அப்பதான் வந்து அது பாஸ், இல்லைன்னா இது வந்து ஃபெயிலு. இப்போ மார்க்கெட்டு டிமாண்டை கலெக்ட் பண்ணிட்டு மேலே போய் ஹையை உடைக்க முடியல, ஸோ அது ஃபெயிலியர் தான். இப்போ இதுலயும் பாத்தீங்கன்னா மிட்டிகேஷன் பாயிண்ட் வந்திருக்கு, பட் சப்ளை பாயிண்ட்டுக்கு வரல. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்டு ஒன் மோர் திரும்ப வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கீழே விழுந்திருக்கு. அதனாலதான் மார்க்கெட்டு இங்க மேல உடைக்காம கீழே உடைச்சிருக்கு. ஓகே, ஓகே, சேஞ்ச் ஆஃப் கரெக்ட். ஐயே கட் பண்ணல, ஈக்குவலா இதை வச்சு இங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் கரெக்ட். ஓகே, இப்படிதான் வந்து நம்ம ஒவ்வொரு ஏரியான்னு ரீஃபைன் பண்ணி நம்ம போகணும். ஒவ்வொரு ஏரியா பிஒஎஸ். ஒன் மோர் பிஒஎஸ். சேஞ்ச் ஆஃப் கரெக்ட். நீங்க பிகினர்ஸ் இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் சார்ட்ல வந்து மார்க் பண்ணுங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஜஸ்ட் நீங்க ஒரு வாட்டி மார்க் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா இந்த பிஒய்சி சிஹெச் இப்போ இதை போய் எடுக்கலாமா இல்ல இந்த ஹை எடுக்கலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். ஓகேங்களா? நீங்க இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்க, என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத. அதை பார்த்துட்டு நீங்க போய் எகைன் ட்ரா பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த மாதிரியான ஹை எடுக்கலாம், எந்த மாதிரியான லோ எடுக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா மார்க்கெட் எப்பவுமே வந்து இந்த மாதிரி சொல்லி வச்ச மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுக்காது. இந்த மாதிரி வந்து குழப்பற மாதிரி கொடுக்கும். குழப்பற மாதிரி கொடுத்தாதான் வந்து அவங்களால ட்ராப் பண்ண முடியும் ட்ரேடர்ஸை. அப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம உஷாரா வந்து பார்க்கணும் எந்த மாதிரி செட்டப் எடுக்கணும். நம்ம போயிட்டு நீங்க பை பண்றீங்கன்னா ஜஸ்ட் இந்த டைம் ஃப்ரேம் மட்டும் சூஸ் பண்ணி நீங்க பை பண்ண மாட்டீங்க. நீங்க ஒரு 3 டைம் ஃப்ரேம் வந்து அனலைஸ் பண்ணிட்டு மார்க்கெட் எந்த ட்ரெண்ட்ல இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போய் பையோ செல்லோ பண்ண போறீங்க. அப்போ இது ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் வீடியோ தான். ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் இவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த மார்க்கிங்ஸ் எல்லாம் பண்ணுங்க. பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் வந்து டவுட் கிளியர் பண்றேன். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்குவோம். இதை போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ.